படத்துடைய டீமை வந்திருக்க அனைவருக்கும் என்னோட முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அழகாக வந்துட்டு இந்த படத்தை வந்திருக்கு. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஒன்றும் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். சூப்பராக வந்திருக்கு, எல்லாம் சப்போர்ட் பண்ணி எல்லாம் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெப் சீரிஸ் ஆக்சுவலாக இப்போ ரொம்ப நாள் இந்த ட்ரெண்டு மாறிட்டே இருக்குது. இப்போ நான் சுழல் வதந்தி இதெல்லாமே நான் தான் பண்ணேன். ஸோ அந்த ஜோன்லேருந்து பார்க்குறப்ப இது டோட்டலாக டிஃப்ரெண்ட். அதெல்லாமே கொஞ்சம் டார்க் ஜானரு. இது கிட்ஸோட வேர்ல்டு. இது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை கேட்குறப்பயே ஸ்ரீதர் சார் ஃபஸ்ட்டு சொன்னார், லைன் சொன்னார், ஃபுல் கதை சொன்னார். அது ஆக்சுவலாக விஷுவலாக ரொம்ப நல்லா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ எமோஷ்னலாக நல்லா கனெக்ட் ஆகிருந்தது இந்த ஷோ. அகெயின் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்பெஷலி கிட்ஸ் ஆனால் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ வாட்ச் அண்ட் என்ஜாய். லைக் இதுதான் ஃபர்ஸ்ட் ஷோ எனக்கு ஹாட் ஸ்டாரில். பட் தென் ஹாட் ஸ்டாரில் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்துச்சு ஒர்க் பண்ணுற ஜேர்னிலேயே. ஸோ அகெயின் தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த வெப் சீரிஸ்க்கு எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு, இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஸ்ரீதர் சார் தான் ரீசன். அவர் தான் பிச்சைக்காரன் 2 ரிலீஸ் ஆகிருந்தது. அப்போ அந்த சாங் பார்த்துட்டு அவர் இதுக்கு கூப்பிட்டுருந்தார். அவருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அது அக்செப்ட் பண்ணதுக்கு என்னுடைய ப்ரொடியூசர் கிருஷ்ணா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த கண்டென்ட்டாக ஃபஸ்ட்டு கேட்கும்போது எனக்கு மற்ற படகு வாய்ப்பெலாம் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு இதோட கண்டென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, இது ஓகே, இது கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஸோ கண்டென்ட்டாக ரொம்ப சின்னது. ஆனால் இதை படமாக பண்ணும்போது வெளியே நமக்கு அந்த பட்ஜெட் கிடைக்குமானா அது கிடைக்காது. படமாக இதை கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் கிடைக்காது. ஸோ இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக இதில் டைரக்டர் அவர் ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர். எப்படி சொல்கிறது, இந்த ஷார்ட் டைமில் இதை முடிக்கணும் அப்படின்னா கரெக்டான ஆள் ரஞ்சித். அவர் கரெக்டாக பண்ணியிருந்தார். நீங்கள் ரைட்டிங் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட்டாக அந்த கிளைமேக்ஸ் எல்லாமே ஸ்ரீதர் சார் அவர் ஃபஸ்ட் டைம் என்கிட்ட கதையாக சொல்லும் போதே எனக்கு அந்த ஃபீல் வந்துருச்சு. ஓகே, இது எப்படி இருந்தாலும் கிளைமேக்ஸ் கண்டிப்பாக அது நிறுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால தான் கிளைமேக்ஸ்லாம் நாங்கள் எங்கேயும் காம்ப்ரமைஸே ஆகலை. ஈவன் கிருஷ்ணா சாரும் சரி, கண்டிப்பாக இதெல்லாம் தேவை அப்படின்னா அதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதனால தான் எங்களால் அவ்வளோ சூப்பராக பண்ண முடிஞ்சது. அதுக்கு அவரும் ரீசன். அடுத்தது பசங்க சான்ஸே இல்லை. அந்த காட்டுக்குள்ளெல்லாம் ஷூட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த டைம்லலாம் அங்கெல்லாம் மழை பெஞ்சு பயங்கர ஒரு வெட்டான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த இடத்துல பசங்களை ஓட விட்டு எடுக்கணும். எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் கிம்பல் எடுத்துகிட்டு போகிறவங்களே 2 மணி விழுந்துட்டாங்க. அந்தளவுக்கு இருக்கும். அங்கே பசங்க மிட் நைட்டில் ஒரு 1:30 மணி 2 மணி அந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சுருந்தாங்க. சீரியஸாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டேக் சொல்லணுமா இல்லை கொஞ்சம் டைம் எடுத்து போகலாமா அப்படின்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் சான்ஸே இல்லை. அடுத்தது கனி மேமுடைய ரோலுக்கு ஆப்ஷனே இல்லை. ஆக்சுவலாக அவங்க மட்டும்தான் அதை பக்காவாக பண்ண முடியும். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சான்ஸே இல்லை. கிஷோர் சார் சொல்ல தேவையில்லை. அப்படியே எல்லாருக்கும் ஃப்ரேம் வச்சுட்டே இருப்போம். கிஷோர் சாருக்கு ஒரு ஃப்ரேம் வச்சோம் அப்படின்னாலே அது ஒரு வேற ஃபீல்டில் இருக்கும். அவர் திரும்பி இப்படி ஒரு லுக்கு பார்த்தாருனாலே, நான் ஏதோ படத்தில் ஸ்க்ரீனில் பார்ப்போம்ல அந்த ஃபீல் வரும். அப்படி இருக்கும் அவரோட லுக்கு. இதில் ரொம்ப பெரிய ஆடடு, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த போலீஸ் கேரக்டருக்கு யாருமே இல்லை, யார் பண்ணலாம் அப்படின்லாம் இருந்துச்சு. ரொம்ப சின்ன ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் பெருசாக இதுவாக இல்லை. ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோலு. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா காரில் ட்ராவல் ஆகும். அதில் 4 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ட்ராவல் ஆகும் ஒரு காரில். அப்படி ஒரு இருக்குது. அப்போ அதில் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு இன்னொரு கேரக்டர் வேணும். அந்த போலீஸ் கேரக்டர் முக்கியமான ரோல் தான் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கு ஆப்ஷன் கிருஷ்ணா சார் வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த ரோல் சூப்பராக ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய ப்ளஸ். சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார், சான்ஸே இல்லை. அது அப்புறம் எடிட்டர் சார் செம்மையாக பண்ணியிருந்தாரு. அதாங்க, பாருங்கள், நல்லா பண்ணியிருக்கோம். எங்களுடைய ஒர்க் எல்லாத்தையும் நல்லா கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் தேங்க்ஸ். ரொம்ப ஹாட் ஸ்டாரில் கார்த்தி, பிரதீப் சார் இவங்களுக்குலாம் மீட்டிங் போகும்போது ஒரு வாட்டியும் அவங்க அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு இது நிறைய ஃப்ரீடம் இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணுங்க, ஓகே, பட்ஜெட்டாகவும் சரி டைமாகவும் சரி
நல்லாவே கொடுத்தாங்க. இது வந்து படமாக பாசிபிள் இல்லாத விஷயம்தான் இந்த பட்ஜெட்டுக்கு. எத்தனை ப்ரொடக்ஷன் வந்து இதுக்கு ரெடியாக இருக்கும்னு தெரியாது. அது வந்து ஹாட் ஸ்டாரும் நம்ம கிருஷ்ணா சார்னால தான் இது பாசிபிள். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் இன்பா ரவிக்குமார். ஃபஸ்ட்டு என்னை வந்து நடிக்க வச்சது ரஞ்சித் தான். அவருது அகெயின் இந்த படத்துலேயும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் கிருஷ்ணா சாருக்கும் ஹாட் ஸ்டாருக்குமே ரொம்ப நன்றி. இயல் சக்தி முக்கியமாக இவங்க சொல்லணும். அந்த கார்டு டிஓபி சார் சொன்ன மாதிரி தான் அந்த கார்டு சீன் எடுத்துகிட்டு இருந்தோம். நைட்டு ஒரு 2 மணிக்கு எங்களுக்கே ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டோம். இவங்க 2 பேரும் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அதுக்கு மேலே நடிச்சுட்டு ஒரு சின்ன ரெஸ்ட்டுக்கு போனாங்க. ஆனால் அவங்க வரும்போது பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அட என்னடா இது நம்ம இப்படி லைட்டாக தொங்குறோமே, அவங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்களே பசங்க அப்படின்ட்டு. அப்புறம் கனி மேமும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கிஷோர் சார் படத்தில் இருக்கணும், அவர் நடிக்கிறப்போ எங்கேயோ ஒரு மூலையில நின்று பார்த்துடணும் நம்ம அவர் நடிக்கிறத அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. அது இந்த ஒரு ப்ராஜெக்டில் நல்லா இருந்துச்சு. அதை விட ரொம்ப முக்கியமான மேட்டர், நான் யுவன் சங்கர் சாரோட ஒரு பயங்கர ஃபேனு. எனக்கு அவரோட பிஜிஎம்ல எதனா ஒரு இடத்துலயே நான் இருக்கணும், எதாவது இருக்கணும்னா அது இந்த படத்தில் நடந்ததுக்கு ரொம்ப நன்றி. கிருஷ்ணா சார் இருக்கட்டும், ரஞ்சித் இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஹாட் ஸ்டாருக்கு ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ். எங்களுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா எக்ஸ்பீரியன்ஸ்? எஸ். ஹாய், என் பேர் இயல். நான் வந்து ருத்ரான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். தோ அவன் தான் என் அண்ணா. அவன் பிரச்சனை பண்ணாமல் என்னையும் பிரச்சனையில் எடுத்துட்டான். இந்த படத்தில் நான் 4 ஒரு நடிச்சிருக்கேன். கிஷோர் அங்கிள், கன்னி ஆண்டி, கிருஷ்ணா அங்கிள், காளி வெங்கட் அங்கிள். நான் நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்லணும். ஃபஸ்ட்டு ஸ்ரீதர் அங்கிள், thank you for selecting me in this movie. Ranjit uncle, thank you. அப்புறம் சக்தி, நிறையா ரிடில்ஸ் கேட்போம் சீன். அப்புறம் செட்டு வந்து சேட்டை பண்ணுவோம். எனக்கு படத்தில் ஒரு நல்ல அண்ணா கிடைச்சிடுச்சு. தேங்க்யூ சக்தி. அப்புறம் கிருஷ்ணாவுக்கு கடைசி வரைக்கும் சாக்லேட்டே வாங்கி தரல, இருந்தாலும் தேங்க்ஸ். அப்புறம் தேங்க்யூ. அப்புறம் கிஷோர் அங்கிள், என் அப்பா நிறைய திங்ஸ் சொல்லியிருக்காங்க. பார்க்க பயமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டே, ஆனால் பேசும்போது ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்புறம் கனி ஆண்டி, என் லவ்வபிள் அம்மா. எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். எஸ், அடுத்ததாக we have with us art director ரம்யன் அவர்கள். சார், ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசணும். ரொம்ப அழகா பண்ணிட்டு ஒரு பப்ளியான ஒரு பர்சனாலிட்டியா இருந்தாங்க. இன்னைக்கு இந்த பாராஷூட் அப்படின்ற வெப் சீரிஸ் மூலமா இன்னொரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம மனசுல புதுசா வந்து குடியேறி இருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த மேடையை ஒரு நன்றி சொல்கிறதுக்கான மேடையாக எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் நான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி, கனி நீ பண்ணு அப்படின்னு என்னை அப்ரோச் பண்ண கிருஷ்ணாவுக்கு நன்றி. இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு சொல்ல வரும்போது நான் ரொம்ப பயந்தேன். சார் ஓகேவா, என்ன தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்கும்போது, இல்லை மேடம் நீங்கள் பண்ணிடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்ன ரைட்டர் சாராக இருக்கட்டும். அப்புறம் எங்கள் டிரெக்டர் சார், நீங்கள் வந்து கரெக்டாக இருப்பீங்க மேடம், நீங்கள் வந்து உங்கள் முகமே போதும், பாதி பாவமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் நடிச்சா போதும் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்த டிரெக்டர் சாராக இருக்கட்டும்.
அகைன் நடிக்கிறதுக்கே பயந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய நடிகரோட நடிக்கணும்னா எவ்வளோ பயமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணா சாரோட போய் நிற்கும் போது வந்துட்டு சார் பயமா இருக்கு சார் அப்படி சொன்னா எனக்கு கூட பயமா தான் இருக்கு சார், டென்ஷனா இருக்குன்னா எனக்கு கூட டென்ஷனா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மள ரொம்ப ஈஸ் பண்ணி விட்டுருவார். அவர் சொன்னதை நான் நம்பிட்டு அப்படி ஜாலியா நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் மட்டும் கிடையாது, இந்த குழந்தைங்க இவங்க கூட எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாம் கூட எப்படி அழுகிறதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா. ஸோ இந்த ஹோல் ஷூட்டிங் ப்ராசஸே ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா பாசிட்டிவா இருந்தது. இந்த படத்துக்கு உழைச்சவங்களுக்கும் இந்த படத்துக்காக உழைச்சவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ அழகா போச்சோ, எவ்வளோ ஹாப்பியா போச்சோ, எவ்வளோ பாசிட்டிவா போச்சோ, அதே மாதிரி இதோட ரிசல்ட்டும் ஹாப்பியா பாசிட்டிவா இருக்கும் நம்புறேன், இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். யாராவது மிஸ் பண்ணுற போகிறோம்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டே வந்துட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா, ரொம்ப நாளாக சினிமாவில் ஒரு டைரக்டர் ஆகணும்னு சொல்லி தேடி வந்துட்ருக்கோம். அது நிறைய கஷ்டங்கள், ஓடுறது ஓடியாடுறது எல்லாமே இருக்கும். ஒரு இளைப்பாடுற ஒரு இடமா தான் இந்த ஸ்டேஜை பார்க்குறேன் நான். ஏன்னா என்னுடைய போன படத்துக்கும் இந்த மாதிரியான ஒரு இது கிடைக்கல. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்க ப்ரெஸ்ஸு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும், முன்னாடி உட்காந்துருக்க எல்லாருக்கும். இந்த ப்ராஜெக்ட், இந்த ஸ்டேஜ் ஒரு தேங்க்ஸ் சொல்கிற ஸ்டேஜாக தான் நான் பார்க்குறேன். என்னோட முதல் நன்றி வந்து என்னுடைய ஃபஸ்ட் பட ப்ரொடியூசர் சார்லஸ் இமானுவேல், அவருக்கு தான் சொல்லணும். என் ஃபஸ்ட்டு படத்தை எனக்கு பண்ணது மட்டும் இல்லை, கிருஷ்ணா அப்படின்ற ஒரு பிரதர் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சதுக்கு. அவர் நான் பிரதர் தான் கூடுவேன். இப்போ வரைக்கும் பிரதர் தான். நாங்கள் ஒரு 7 வருஷமாக எங்களுக்கு தெரியும் அவருக்கும் எனக்கும். ஸோ நாங்கள் படம் பண்ணணும்னு சொல்லி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட பொட்டன்ஷியல் அவருக்கு தெரியும், என்ன பண்ணுவேன் செய்வேன்னு சொல்லி. அப்போது இப்படி ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு அப்படின்னா அவங்க ஹாட்ஸ்டாரில் எல்லாம் மூவ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. நான் ஃபஸ்ட்டு ஒரு நம்ம எழுதி பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இன்னொருத்தர் கதையை எப்படி பண்ணுறதுன்னு ஒரு யோசனை வந்து, சரிங்க பிரதர் நீங்கள் கொடுங்க, நான் படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதை படித்து போது தான் எந்த ஒரு தயக்கமே இல்லாமல் அதை உடனே பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே காரணம் அந்த சப்ஜெக்ட், அதுலேருந்து ஸ்கிரிப்ட் தான். அது ஸ்ரீதர் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். அது படித்த அடுத்த செகண்ட் வந்து இது என்னோட ஜானர் கிடையாது, நான் அது வரைக்கும் பண்ணதை அந்த மாதிரியான படங்கள் பண்ணலை. அது ஒரு எக்ஸைட் இருந்தது, இதை எப்படி பண்ண போகிறோன்னு. அதை தாண்டி அந்த சப்ஜெக்டில் அவ்வளோ வேல்யூ இருந்தது. அதனால தான் அந்த உடனே ஓகே சொன்னேன். இதெல்லாம் தாண்டி ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குது அந்த சப்ஜெக்டில். எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருக்குமே அந்த பர்சனல் கனெக்ட் இருக்கும். ஒரு குழந்தையா நம்ம வளர்ந்து வரும்போது என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு செஞ்சுருக்குன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக ஒரு சப்ஜெக்ட் ஸ்ரீதர் பிரதர், ரொம்ப நன்றி. ஏன்னா என்னுடைய பால்யம் வந்து அந்த மாதிரி தான் பாதிக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அது இந்த வெப் சீரிஸ் மூலயமா கடத்திருக்காரு அருமையாக. ஸ்கிரிப்டில் விஷுவலாக பண்ணதெல்லாம் அடுத்து இருக்கட்டும், ஃபஸ்ட்டு அதை எழுதும் போது அவ்வளோ தூரம் நீங்கள் பயணித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. இன்னொன்று ஒன்று, ஒரு ஃபஸ்ட்டு பட டைரக்டராக பண்ணணும்னு சொல்லி வரும்போது, ஏதோ ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணணும்னு சொல்லி வரும்போது நம்ம 1008 எண்ணங்கள் இருக்குது. ஒரு குழந்தைகளுக்காக ஒரு கதையை எழுதணும்னு நடித்த ஸ்ரீதர் பேருக்கு ஃபஸ்ட்டு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி கவனிக்கப்படாத ஒரு இடமா வந்து குழந்தைகள் தான் மாறி இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அவங்கள பற்றி எத்தனை படங்கள் வந்திருக்குன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான, இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய படத்தில் ஒரு சின்ன ஒரு போர்ஷனாக இந்த மாதிரி தான் இருக்குது. முழுக்க முழுக்க ஒரு குழந்தைங்கள வச்சு நம்ம ஒரு கதை எழுதணுன்ட்டு அந்த தாட் வந்ததே பெரிய விஷயமா நான் யோசிக்கிறேன் பிரதர். உங்களுக்கு சொசைட்டி மேலே இருக்கிற ஒரு அக்கறையாக நான் யோசிக்கிறேன், பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அந்த சப்ஜெக்ட் எழுதுனது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸா, அதுக்கப்புறமா டைரக்டரா, அது எனக்கு வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதை டைரக்ட் பண்ணது. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு சொல்லிக்கிறேன். பெரிய தேங்க்ஸ் வந்து கிருஷ்ணா பிரதர் தான் சொல்லணும், அந்த சப்ஜெக்ட் எனக்கு கொடுத்ததுக்கு. வேறு யாரையும் யோசிக்காமல், ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எவ்வளவோ இருக்கலாம், எவ்வளோ பேர் அவருக்கு தெரியும். அவர் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு அதை கொடுத்துருக்காரு, அதை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்களும் படம் பார்த்துருக்கீங்க, அவரும் சொல்லுவார். இது என்னுடைய முதல் நன்றியாக நான் கருதிக்கிறேன். அடுத்து ஆர்ட் ஸ்டார். ஸோ கிருஷ்ணா பிரதர் அதை ரெஃபர் பண்ணாலும் அவங்க வந்து அதை ஏற்றுக்கிட்டு என்னை வந்து இதுக்கு டைரக்டராக இது பண்ணதுக்கு ஆர்ட் ஸ்டாருக்கு பெரிய நன்றி. ஃபர்தராக அதுக்கப்புறமா இது வந்து நீங்கள் பார்த்த படத்துக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள், அதுக்கான இது ஆன் ஸ்டேஜில் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கும்போது இதுக்கு அமைஞ்சிருந்த ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ நல்லா அமைஞ்சிருந்தாங்க. கேரக்டரை செலக்ட் பண்ணதெல்லாம் தாண்டி இவங்க இந்தந்த கதாபாத்திரங்கள் பண்ணுறாங்க, அதெல்லாம் தாண்டி ஒரு டைரக்டராக ஸ்பாட்டில் போய் ஒர்க் பண்ணும்போது
நம்மளுக்கு அவங்க எவ்வளோ கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க, அந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ நியாயமாக இருக்காங்க, அதில் இருக்க டைலாக்ஸோ இல்லை சீனோ அதை எவ்வளோ வேல்யூ பண்ணி நடிக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளால் நினச்ச அவுட்புட்டை எடுத்துகிட்டு வர முடியும். அதில் 100% எனக்கு கிடைச்ச ஆர்டிஸ்ட் வந்து நான் கிஃப்ட்னு தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு கிஷோர் சார், அவருடைய இமேஜ், அவருடைய படங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் வந்து மாறுபட்ட ஒரு கதாபாத்திரம். ஆனால் அவர் இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பரிச்சயமாக இருக்குன்னு தெரியாது. ஆனால் அவருக்கும் அவர் நடிக்கிற கேரக்டருக்கும் அவருடைய ஒரிஜினல் கேரக்டருக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க ஸ்பாட்டில். ஸோ நான் வாங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி வந்து நிற்கிறது கிஷோர் சார், கிருஷ்ணா சார், கனிமம், பசங்க, குழந்தைங்க ஸ்பாட்டில் எல்லாருமே அவ்வளோ அருமையாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப கிஃப்டடாக நான் நினைக்கிறேன். யாருமே ஒரு சின்ன காளி வெங்கட் சாராக இருக்கட்டும், ஒரு சின்ன இடத்துல கூட எனக்கு வந்து ஒரு டைம் என்னை விட அவங்க அதில் இருந்தாங்க. இவ்வளோ பேர் இவ்வளோ இதில் வேலை பார்க்குறாங்க செய்கிறாங்கன்னா அது கிடைக்கணும் எனக்கு. அது ஏன்னா நம்ம வந்து நான் போன படம் வந்து பெரிய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணல. பொதுவாக ஒரு மித்து இருக்குது வெளியில், ஆர்டிஸ்ட் படம் போனால் அந்த டிலே ஆகும் அவங்களோட விஷயங்கள்னு, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் இந்த சீரீஸில் நான் ஃபேஸே பண்ணல சுத்தமாக. அதுக்கே நான் ஃபஸ்ட்டு இங்கே இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். இவங்க எல்லாரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். எல்லாரும் பெரிய பெர்ஃபார்மர்ஸ். பட் ஆனால் நம்ம டேரக்ட் பண்ணும்போது அவங்க எப்படி டேரக்ட் பண்ண நீங்கள் தான் சொல்லணும். அவங்க எப்படி நான் சொல்கிறதுக்கு எனக்கு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருமே அருமையாக பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். டெக்னிக்கல் குரூவில் வரும்போது எனக்கு ஓம் பிரதர், கெவின் சார், ஆர்ட் டைரக்டர் ரெமியன் சார். சரி இருங்க, ஓகே, டேஞ்சர் மணி சார், ஈவன் சார் இருக்காரு எல்லாருக்கும் மேலே. ஸோ ஒவ்வொருத்தராக வந்துடுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஓம் பிரதர் விஷுவலாக என்ன நிறைய இடங்களில் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும், விஷன் இருக்கும், அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதெல்லாம் தாண்டி ஒரு சர்ப்ரைஸ் வந்து ஸ்பாட்டில் இருக்கும். ஷார்ட்டாகவும் சரி, அந்த கதையை உள்வாங்கிறதாகவும் சரி, விஷயங்களாகவும் சரி, நிறைய டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும், ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். கெவின் சாரும் அதே மாதிரி தான் எடிட்டில், ரெமீன் சாரும் அதே மாதிரி தான். இவங்க 3 பேர்கிட்ட இருந்துமே எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால், நான் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் மூவியாக தான் பண்ணது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய கமர்ஷியலாக ஒர்க் பண்ணுறோம். ஸோ எனக்கு எந்த இடத்துலையுமே அதை ஃபீல் பண்ண உள்ள எல்லாமே அவ்வளோ ஸ்மூத்தாக போச்சு. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். ரெமீன் சாரோட ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், அவ்வளோ இயல்பாக இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்லேருந்து எல்லாத்துக்குமே அவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு. ஓம் பிரதரோட சினிமாட்ராஃபி ஆகட்டும், நிறைய இடங்கள்ல எடிட்டிங்கில் வந்து எனக்கு நிறைய இன்புட்ஸ் வந்து கெவின் சார் மூலிமா எனக்கு கிடைச்சிது. இன்னைக்கு நீங்கள் பார்க்குற ஷோ இவ்வளோ நல்லா இருக்குன்னா அது கெவின் சார், ஓம் பிரதர், ஆர்ட் டைரக்டர் ரெமீன் சார், இவங்களுடைய வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு திரும்ப நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னா, இந்த மாதிரியான ஒரு குருவை எனக்கு செட் பண்ணி கொடுத்த கிருஷ்ணா பேருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக. இதெல்லாம் தாண்டி யுவன் சாரை நம்ம சொல்லும் போது சின்ன வயசுலேருந்து நான் அவர் பாட்டெல்லாம் கேட்டு தான் வளர்ந்துருக்கேன். அவர் ஒரு பெரிய பிம்பமாக நிற்கிறாரு நம்மளுக்கு முன்னாடி. அவர்களெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு ஒரு பெரிய ஆசை இருக்கும். அது இந்த சீரியஸ் மூலிமா நடந்திருக்கு. அதுக்கு ரொம்ப கிஃப்டடாக ஃபீல் பண்ணுறேன் திரும்பவும். ஸோ ஃபைனலாக இது எல்லாமே அருமையாக வந்திருக்கு. எல்லாருடைய உழைப்பும் 10% கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு எக்ஸ்கியூஸ், என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் ஸ்டேஜில் ஏற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாங்க. ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டுங்க, நிறைய நேரங்களில் நிறைய பேசியிருக்கேன். ப்ளஸ் டிஓபி டீம் அவங்களுக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். நீங்களும் வந்துருங்களா அப்படியே, இங்கே இருக்காங்க. ஏன்னா பின்னாடி போயிட்டீங்க, வாங்க வாங்க வாங்க. ஓகே ஓகே வாங்க. ஏன்னா நாங்கள் ஈஸியாக வெளியே தெரிஞ்சிருவோம், இவங்களாம் தான் பெரிய எங்களுக்கு பின்னாடி நின்று அவ்வளோ வேலை பார்க்குறாங்க. ஸோ அதுக்காக தான் நன்றி. ஸ்ரீதர் சார் இந்த ரைட்டிங்கை படித்து பார்த்துட்டு அவ்வளோ அருமையாக இருந்தது. நான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து கேட்ட வார்த்தை என்னன்னா, என்னங்க ரைட்டர்ன்றீங்க, நீங்கள் இந்த கதையை ஏன் டைரக்ட் பண்ண நினைக்கலன்னு கேட்டேன். அவர் இல்லைங்க, இது நான் சப்ஜெக்டாக எழுதிட்டேன், எனக்கு வந்து இது எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு சொன்னார். ஆனால் அவ்வளோ வேல்யூபிளான ஒரு விஷயமா இருந்தது. கூடிய சீக்கிரம் அவர் அடுத்து டைரக்டர் ஆக போகிறாரு, ஆயிடுவார் சீக்கிரமாக. இந்த சீரீஸ்லேயே ஒரு பாட்டு அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ குழந்தைங்களோட டேட்டு சம்திங் சில விஷயங்கள்லாம் இருந்ததுனால அந்த ஷெட்யூலில் முடிக்கணுன்றதுக்காக அவரோட அந்த
வீட்டில் வர போர்ஷன்ஸு குழந்தைங்களோட சில போர்ஷன்ஸ் வந்து ஸ்ரீதர் பாபு எடுத்திருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் இன்னொரு டேரக்டர் வந்து வந்துடுவார். நல்லா நீங்கள் அதே மாதிரி அவருக்கும் சப்போர்ட் பண்ண வந்து. ஓகே, தேங்க்யூ ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும். படம் பார்த்துட்டு நல்லபடியாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர்கிட்ட எடுத்து போய் சேருங்க. தேங்க்யூ, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் பேர் நிறைய மறந்து போயிட்டேன், அதனால இப்போ சொல்றது எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் சேர்த்து சொல்லிட்டா பெட்டர். ஜனங்களுக்கு பிடிச்ச விஷயத்த படமாக எடுக்கிறது ஒன்று. அது ரொம்ப ஈஸின்னா கேரண்டி இருக்கும்ல, ஜனங்களுக்கு பிடிச்ச விஷயம் எடுத்துகிட்டு இருக்கோம், அதனால் பணம் வர்றது கேரண்டிங்கிறது. ஆனால் ஜனங்களுக்கு தேவையான விஷயம் அது கேட்கலாம், யார் வேணாலும் கேட்கலாம். நீ எப்படி டிசைட் பண்ணுவ ஜனங்களுக்கு தேவையான? பட் ஜனங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை எடுத்து, விஷயங்களை எடுத்து, அதை படமாக எடுத்து, அதை பற்றி ஒரு கேள்வியை உண்டாக்குறது, ஆடியன்ஸ் கூட ஒரு கான்வர்சேஷனை உருவாக்குறது இருக்குல்ல, அது கொஞ்சம் கஷ்டம். அந்த கஷ்டமான வேலையை பண்ணதுக்கு ஹாட்ஸ்டார், கிருஷ்ணா, எல்லாருக்கும், ட்ராவல் ஹார்ஸ், ஸ்ரீதர், ரஞ்சித் அண்ட் ஹோல் டீம் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. பணத்துக்காக, ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ் கூட, சினிமா வந்து ஒரு பிஸ்னஸ் கூட, அதனால வந்து பணம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், போட்ட பணத்தை எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் இந்த மாதிரி விஷயத்த நம்ம படமாக எடுக்கிறோம், இது தேவை, ஜனம் கூட மக்கள் கூட பேச வேண்டிய விஷயம், அது கண்டிப்பாக பேசிதான் ஆகணும். அந்த மாதிரி நம்பி அந்த படத்தை எடுத்த எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. நாங்கள் வந்து எல்லாருமே ரிலேட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும். எல்லாரும் என்னோட ஜென்ரேஷனில் கண்டிப்பாக இதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கூட நிறைய நம்ம இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணும்போது பேசிட்டு இருந்தோம், இந்த மாதிரி பிரச்சனை இன்னைக்கு ரிலவெண்ட்டாக இருக்கா இல்லையான்னு. ஸோ நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை எல்லாருமே மாறிட்டோம், நம்ம இந்த ஜென்ரேஷனில் வேறு மாதிரி பேரண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வயலன்ஸ் ஃபிசிக்கல் அப்யூஸாக இல்லை இன்னைக்கு, ஆனால் வேற மாறி இருக்கு. அந்த அப்யூஸ் இஸ் ஸ்டில் தேர். பசங்களை வந்து நம்ம சரியாக வளர்த்துட்டு இருக்கோமா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரில. அது ரொம்பவே கம்மியாக சினிமாவில் முக்கியமாக ரொம்ப கம்மியாக பேசப்பட்ட விஷயம். அந்த மாதிரி ஒரு படத்தை இங்கே ஒரு ஃபுல் டீம் எல்லாருமே சேர்ந்து எடுத்திருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் அகேன். ஸோ நன்றி சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் எல்லாருக்கும் சேர்த்து நன்றி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த விஷயம் இந்த படத்துல இருக்கிறதுனால இருந்ததுக்கு காரணம், பெரிய காரணம் என்னன்னா, மக்களுக்காக மக்களை வச்சு, சின்ன பசங்களை வச்சு படம் எடுக்கும்போது நம்ம வந்து பசங்க கதை மட்டும் சொல்ல, இந்த பசங்க வந்து அடுத்து போய் இந்த சொசைட்டிக்குள்ள சிட்டிசன்ஸ் ஆக போறாங்க, இந்த சொசைட்டியை உருவாக்க போறாங்க. ஸோ நம்ம பசங்களை சரியா வளர்த்தா நம்ம ஒரு சொசைட்டியை வளர்த்துருக்கோம்னு என்னோட நம்பிக்கை. ஸோ அதனால வந்து இந்த படத்தோட ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ தேங்க்ஸ் எவ்ரிஒன். நீங்கள் இங்கே வந்து பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணிருக்கிறதுக்காக. ஏன்னா இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கையில் இருக்கு. ஸோ தேங்க்யூ இன் அட்வான்ஸ் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்ஸ். வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி, மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி. ரெண்டு ஹேட் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டராகவும் ப்ரொடியூசராகவும் நான் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த ஸ்கிரிப்ட் எப்படி ஆரிஜினேட் ஆச்சுன்னு அங்கேருந்து வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஷார்ட்டாக முடிச்சிடுறேன், நம்புங்க. ஸோ மெட்ராஸ் டு பெங்களூர் நான் வண்டியில் போயிட்டு இருந்தப்போ என் ஃப்ரெண்டு விக்கி கேமராமேன் என்கிட்ட வந்து கதை இருக்கு கேட்குறீங்களா அப்படின்னாரு. சரி, மெட்ராஸ்லேருந்து பெங்களூருக்கு 5 மணி நேரம் சும்மா தானே போயிட்டுருக்கோம், கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி வீடியோ காலில் ஸ்ரீதரும் நம்ம விக்கியும் வந்தாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, சிக்னல் விட்டு 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 வரும். எபிசோடு மாதிரி தான், பிரேக் விட்டு 5 பிரேக் இருந்துச்சு எங்களுக்கு அதுலேயே.
ஸோ அது கேட்கும்போது நடுவில் ஒரு 2-3 பிரேக் வந்தப்போ ஆட்டோமேட்டிக்காக ரீஜாயின் பண்ணலாம் வாட்ஸ்அப் காலில். ஒரு காலில் ரீஜாயின் பண்ணப்போ விக்கி தூங்கிட்டான். ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து என்ன பண்ணலாம்னா கட் பண்ணிட்டு திருப்பி வாங்க லைன்லன்னு சொல்லி வி கேம் பேக் அந்த லைன். ஸோ அந்த 3 hours சொன்னது எனக்கு டைம் போனதே தெரியல. ஸோ நான் சொன்னேன் சீதா இது கண்டிப்பாக நம்ம பண்ணணும். ஏன்னா நான் தமிழில் சீரீஸ் பண்ணது இல்லை, ஸோ தெலுங்குல தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு விஷயமா ஹாட் ஸ்டாருக்கு நான் போயிருந்தப்போ பிரதீப் காதில் இந்த மாதிரி ஒன்று கேட்டேன் நல்லா இருக்கு அப்படின்னு. பிரதீப்க்கு ரொம்ப பிடிச்சி போய் கேட்கலாமே அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் வந்து சொல்லி டெவலப் பண்ண கதை தான் இது. அவர் கேட்ட உடனே பிரதீப் ஓகே பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் குட்டி ஓகே பண்ணார். அதுக்கப்புறமா பட்ஜெட்டிங்காக வந்து நாங்கள் வந்து பிரபு கிட்ட போய் உட்காந்தோம். அதில் ஃபேக்ட் என்னன்னா பாருங்க கிரியேட்டிவ்ல சிரிக்கிறார் அவர். அது ஃபேக்ட் என்னன்னா இந்த கதையை நானே பண்ணியிருந்தாலும் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட்டில் தான் பண்ணியிருப்பேன். இல்லை வேறு எந்த ப்ரொடியூசர் கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தாலுமே அவங்க வந்து இது வந்து குழந்தைங்க இருக்காங்களே இது முடியாது, நம்மளுக்கு வந்து சேட்டலைட் விற்காது, டிஜிட்டல் விற்காது, ஆடியன்ஸ் வர மாட்டாங்க, எஃப்எம்எஸ் போகாது, ஹிந்தியில் போகாது, கன்னடாவில் போகாதுன்னு ஒரு லைன் கொடுப்பாங்க. இல்லை அந்த ரிஸ்க்கே எனக்கு கிடையாது. ஏன்னா இந்த கதை வந்து பெருசாக பண்ணணும். அதுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு கொடுத்தது ஹாட்ஸ்டாருக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா ஒரு எக்ஸார்பிட்டண்ட்டாக ஒரு நம்பரை கொண்டு போய் நான் வந்து பிரபு டேபிளில் வச்சப்போ அவர் வந்து பயங்கரமான ஆள், பட் ரீசனபிளி பயங்கரமான ஆள். நான் கேட்டது எல்லாமே கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ வெரி மச் பிரபு அண்ட் கின்சுக் சார் ஃபார் பீங் வெரி 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 ஜெனரஸ். ஸோ நிஜமாவே வி ஹேவ் டு அப்லோட் தம் பிகாஸ் இந்த கதை வந்து எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு கதை. கிஷோர் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு கதை. நான் இந்த கதையை கேட்டப்போ எங்கள் அப்பா எப்படி இருந்தாருன்ற சின்ன ஞாபகங்களுக்கும் எனக்கு வந்துச்சு. ஏன்னா நானும் எங்கள் அண்ணன் பண்ணாத சேட்டையே கிடையாது. சேட்டையை பண்ணி வீட்டில் பயத்தில் உட்காந்துருக்கும் போது எங்கள் அப்பா வருவார். மனுஷங்களாக போயிட்டு இருக்கோம், நாங்கள் பாலாக மாறிடுவோம். இல்லை இப்படி விட்டா அப்படி போவோம், எங்கள் அண்ணன் அங்கே விட்டா எங்கள் அண்ணன் இங்கே இருந்துருவான். ஸோ இப்படியும் இருந்திருக்கு. பட் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா வந்திருக்காங்க. ஸோ நான் வந்து சின்ன வயசுல என்னவா இருந்தேன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் இவங்களை பார்க்கும்போது. எங்கள் அப்பா எப்படி இருந்தார், ஸ்ட்ரிக்டாக இருந்தார், பட் ரீசனபிளாக இருந்தார். தப்பு பண்ணால் அடிக்க தான் செய்வாங்க. இப்போ ஸ்கேல் எடுத்தாலே நம்ம பயப்படுறோம். ஸோ அப்படிதான் இந்த ஸ்கிரிப்ட் ஆரிஜினேட் ஆச்சு. ரெண்டாவது நான் எப்படி வந்தேன், அதுவும் ஒரு கதை. இந்த படத்துடைய பூஜா ஸ்டீல்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷாம்பாய் தான் இருப்பார். நாங்கள் ஷாம்பாய் வச்சு தான் பண்ணணும்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம். இப்போ ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஷாம்பாய் வந்து தாடி வளர்த்துட்டார் தெலுங்கு படம் போடணுன்ட்டு. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுத்த காஸ்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் எல்லாரும் உட்காந்துட்டு லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். இவர் படம் நல்லா இருக்குமா, அவர் படம் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நான் வந்து விதார்த்து கதை சொன்னேன். விதார்த் மச்சா நல்லா இருக்கா, நான் அவுட்டோர் போகிறேன், என்னால் வர முடியாது. சரி வேறு யாருக்கும் 2-3 பேர் சொன்னப்போ செம்மையாக இருக்கும் மச்சா, நான் இங்கே போகிறேன், நான் அங்கே போகிறேன். ஜென்யூனாக அவங்க பிஸியாக தான் இருந்தாங்க. என்ன பண்ணலான்னு மண்டையை சொரியும் போது ரஞ்சித் இது ஏன் நீங்களே பண்ணக்கூடாது, நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கில்லர், நான் ஒரிஜினல் கேஸ்டிங்லாம் கிடையவே கிடையாதுங்க இதில். ஸோ அவர் சொன்னப்போ நான் சொன்னேன் என்னங்க ஓடிடிக்கு முதல் வாட்டி பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இம்பார்ட்டண்ட்டாக அப்பாவா பண்ணட்டுமா அந்த ஆசை இருந்துச்சு. ஆனால் கிஷோர் சார் இருக்காது, அந்த ஆசைலாம் படக்கூடாது, ஏன்னா அவர் வந்து ஜீனியஸ். நான் சொன்னேன் நான் அடுத்தது பண்ணிக்கலாமா ரஞ்சித், இல்லை நீங்கள் பண்ணுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது அவர் தான். ஸோ இது என்னுடைய ஓடிடி டெபியூ கூட. அதுக்கப்புறம் நான் வந்து பிரதீப் கிட்ட போய் கேட்டேன் நான் பண்ணலாமான்னு. பண்ணலாமேடா, உன்னுடைய பட்ஜெட் தாங்காதேன்னு சொன்ன கிண்டல் பண்ணார். பட் அப்படி தான் நான் உள்ளே வந்தேன். அது முடிஞ்சிச்சா. நான் லெட் மீ சே தேங்க்ஸ் டு தி கிரேட்டஸ்ட் டேலண்ட். இங்கே இருக்க எல்லாருமே ஆக்சுவலி ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ரஞ்சித் எனக்கு 7 இயர்ஸாக தெரியும். தீதுன்ற படம் பார்த்துட்டு நாங்கள் அந்த படத்தை எடுத்து பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போய் பார்த்து இந்த படம் ரிலீஸ் பண்ணுங்க நல்லா இருக்கும்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் நான் உள்ளே வந்தேன். ஏன்னா எனக்கு சார்ல்ஸ் ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ நானும் சார்ல்ஸ் ரஞ்சித்து தீதுன்ற படம் எடுத்துக்கிட்டு பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை போய் பார்த்தோம். இங்கே பாருங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு. பெருசாக யாரும் அக்செப்ட் பண்ணல. ஸோ நாங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம். அன்னிலேருந்து எனக்கு ரஞ்சித் ஃப்ரெண்டு. இந்த கதை வந்தப்போ நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது ரஞ்சித்தை தான். ஸோ அதை கேட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலியாக சொல்லணுன்னா நெக்ஸ்ட் வந்து டேஞ்சர் மணி. கழுகு படத்துலேருந்து கழுகுல ஃபைட்டராக இருந்தான். எனக்கு ரொம்ப செம்மையாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ கழுகு படத்துலேருந்து என் கூடயே இருந்ததால் என்னுடைய நான் நிறைய எல்லா சீரியஸ்க்கும் அவர் தான் ஃபைட் மாஸ்டர். ஸோ நான் அடுத்த பண்ணுற படத்துக்கும் அவர் தான் ஃபைட் மாஸ்டர். ஸோ தட்ஸ் ஃபேமிலி மெம்பர் நம்பர் 2. நெக்ஸ்ட் கம்ஸ் கனி. கனி வந்து எனக்கு 2019 தெரியும். அவங்களோட ஃபேமிலியில் எல்லா கூடயும் ஒர்க் பண்ணியாச்சு. திரு வந்து என்னுடைய ஜான்சி டைரக்ட் பண்ணார். விஜய் வந்து கட்டுறது கழுவு படம் பண்ணிச்சு. ரஞ்சினி வந்து அந்த படத்துக்கு காஸ்டியூம் டிசைனர். கனி வந்து இந்த படத்தில் பண்ணியாச்சு. யாரை விட்டேன்னா
ஃபெரோஸ் வந்து ஃபெரோஸ்க்கு பண்டிகை பண்ணேன். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கவர் பண்ணியாச்சு. நான் பண்ணாதது தேசிங்க்கும் அகத்தியன் சாருக்கு மட்டும்தான். ஸோ தே ஆர் மை ஃபேமிலி. அண்ட் தென் கம்ஸ் ஃபேமிலி மெம்பர் கெவின். அகெயின் எனக்கு 2019 பழக்கம். ஸோ முக்கால் எல்லாருமே ஆர் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ தேங்க்யூ கெவின் ஃபார் பிரில்லியன்ட் எடிட்டிங். அண்ட் ஓம் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவர் வந்து எங்கள் ரைட் நம்ம ஸ்ரீதர் வந்து யார் சினிமாட்டோகிராஃபி பண்ணலான்னு சொன்னப்போ எனக்கு வந்து ஒரு வீடியோ காமிச்சார், அந்த பிச்சைக்காரன்ட்டு ஒரு வீடியோ. அதை பார்த்த உடனே அவர் பட்ஜெட் தாங்குமான்னு எங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லி அப்ரோச் பண்ணோம். இல்லை நான் பண்ணுறேன் சார்னாரு. அண்ட் எவ்ரி ஃப்ரேம் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஓம். அண்ட் என் தலைவன் யுவன் சங்கர் ராஜா, அவர் இல்லாமல் என்னால் படமோ வெப் சீரிஸோ எதுவுமே பண்ண முடியாது. இது பண்ணி முடிச்சுட்டு நான் சொன்னேன்ப்பா ஒரு சீரீஸ் பண்ணலான் இருக்கேன். அப்படியா, ஓகே. அவர் ஃபோன் பார்த்துட்டு இருக்கார். ஓகே அதுக்கு நீ தான் மியூசிக் பண்ணுவோம். எப்போ? நான் சொன்னேன் இல்லை நான் இப்போ ஷூட்டிங் போகிறேன், நான் மார்ச் வரைக்கும் இருக்க மாட்டேன், நான் இந்த ஆகஸ்ட்டில் வந்துக்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி, ஆகஸ்ட்னா பண்ணலாமே அப்படின்னாரு. ஸோ யுவன் கேம் வித் பிக்சர். இதில் 3 சாங் இருக்குது. பார்த்தவங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. நாங்கள் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம், 2 பாட்டு ரிலீஸ் பண்ணிடுறோம். அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ் பொறுத்தவரையில் என்னுடைய டாப் 3 ஸ்டார்ஸ் வந்து சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்து கனி தான். வேற லெவலுக்கு நடிச்சிருந்தாங்க. ஸோ இம்பாசிபிளாக இருந்துச்சு. நான் பார்த்தோன்னே ஃபோன் பண்ணி, கனி நீங்கள் சூப்பராக பண்ணியிருந்தோடனே ப்ராங்க் பண்ணாதீங்க கிருஷ்ணா, நாங்கள் இது நீங்கள்லாம் பார்த்தீங்க, நான் ப்ராங்காக பண்ணேன். தேங்க்யூ கனி ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் தி ஷோ. அண்ட் தென் மை 2 குட்டீஸ், நான் 5 பண்ண சேட்டையில் டபுள் டைம் சேட்டை பண்ணாங்க, ஆனால் சின்சியராக ஒர்க் பண்ணாங்க. நாங்கள்லாம் 6 மணிக்கு ஒரு அம்பாசிடர் வரும், 8-10 பேரை ஏற்றி விட்டுட்டு ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். அங்கே இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, இஷ்டத்துக்கு விளையாடுறது, எப்பயாவது ஒரு ஷார்ட் கொடுக்குறது. அப்படி தான் மணி சார் எங்களே ட்ரீட் பண்ணார். ஆனால் இந்த வயசில் இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக டைமுக்கு வந்து ஷார்ட்டை கொடுத்து, அதுவும் நைட்டு. நான்லாம் நைட் ஷூட்லாம் மணி சார் இருக்கும்போது 12 மணிக்கு தூங்கிடுவேன். நாங்கள் ஒரு 5 பேர் தூங்கிடுவோம் 12 மணிக்கு. ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் சின்சியராக உட்காந்து பர்ஃபார்ம் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஐயர் சக்தி தேங்க்யூ. அண்ட் ரெமி அகெயின் ஃபேமிலி மெம்பர். அறிந்து மரியாமலும் பட்டியல் அங்கேருந்து எங்களோட ஃபேமிலியில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் டாக்கிங் டைம்ஸ்க்கு எல்லாம் கூட அவர் தான் பண்ணார். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் தமிழில் பண்ணுறதால இவர் வந்திருக்காரு. இவர் கண்டினியூஸாக எங்க கூட இருப்பார். ஸோ தேங்க்யூ ஃபார் ஒர்க்கிங் வித் அஸ் தலைவா. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கிஷோர் சார். நான் இன்டர்வியூவில் கேட்பாங்க கிஷோர் சார் பற்றி சொல்லுங்கள், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி. நான் சொல்ல ஒரே விஷயம் தான், ஐ எம் நாட் குவாலிஃபைட் இனஃப் டு டாக் அபவுட் கிரேட் பெர்ஃபார்மன்ஸஸ். அதனால நான் பேசவே மாட்டேன். நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் அ ஷோ. யாராவது விட்டேன்னா சார்? அண்ட் இவர் எல்லாருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் ஏற்றிட்டாரு. அவருக்கு எல்லாரும் ஏற்றிட்டாங்க. எங்களுக்கும் ஒரு டீம் இருக்குது சார். ஜெய் சார் அங்கே இருக்காரு. ஜெய் சார் தேங்க்யூ வெரி மச். அண்ட் அவருடைய சன் மதன் தான் எங்களுடைய இபி. அவர் யூரோப் போயிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் மதன் அவரு. அப்புறம் எங்கள் இன்னொருத்தர் ராம் இருக்காரு. தேங்க்யூ ராம். அண்ட் சுமன். எங்களுக்கும் டீம் இருக்குங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஏன்னா நடிக்கும்போது ப்ரொடக்ஷன் டென்ஷன் கொடுக்காம இருந்ததுக்கு மதனுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் மச்சான். தேங்க்யூ எவ்ரிபடி. ப்ளீஸ் சப்போர்ட் அவர் ஷோ. தேங்க்யூ. Thank you so much, sir. Thank you so much. Thank you everyone for coming.